கடவுளை காப்பாற்று, 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 கண்ணே நீ உறங்கு, காயிலே கண்ணுறங்கு, பொன்னே நீ உறங்கு, குயிலே நீ உறங்கு, யாரடிச்சு நீ அழுத, அடிச்சார சரியழ, மாம அடித்தாரோ, மல்லிகைப்பூ செண்டாலே, நீ சின்ன பெண்ணா இருந்தப்போ உன்னை அந்த சிங்கள ராணுவம் சுட்டதால ஒரு கால் போயிட்டு இன்னைக்கு உன்னை என்ற கையால நானே கொண்டுட்டேன். என்ற செல்லவே எனக்கு வேற வழி தெரிய இல்லை, நான் உன்னை கொல்ல இல்லையண்டா அந்த சிங்கள மிருகம் உன்னை காப்பாற்றி இருக்கவாப்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, என்ற மகளை நானே கொண்டுட்டேன, என்ற மகளை சாகடிச்சு போட்டேன், என்ற அருமை போல நானே சாகடிச்சுட்டேன். தீண்டவில்லை தாயார் மடிதேடி, தாயார் மடிதேடி, தாயார் மடிதேடி. නියමයි. ඔයාම ඔයාගේ දුව මරුවානේ. හොඳයි. දුව නැතුවට මොකෝ? ඔයා හොඳට තමයි ඉන්නේ. என்ற நாயே, வாங்கடா ஆமி நாயளே, ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வாங்கடா. නවතන්න. මෙයාව අදම මැරුවොත් මේ ප්‍රශ්නේ අදෙන්ම ඉවර වෙනවා. ඒක හරි විසඳුමක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා මෙයාගේ කාලේ පුරාවටම මෙයා අමතක කරන්න බැරි විදියට මෙයාට මොනාරි කරන්න ඕනේ. හරිද? මොනවාද කරන්නේ? ඔබගේ වම් පැත්තේ අත, දකුණු පැත්තේ කකුල. එපා. ඒක අතක් විතරක් ගමු. ඔයා කිව්වොත් ඒක හරි තමයි. කොයි අතද ගමු? වම් පැත්තද දකුණු පැත්තද? තව ප්‍රශ්නයක්. හරි, මේ ඇඟිලි දෙකෙන් එකක් අල්ලන්න. වාසනාවන්ත මිනිහා. වම් පැත්ත අත. එකම දුක කණ්ඩ අත උදන්න අත තියෙන්න.
இன்றைக்கும் உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்காக கண்ணீர் விடுறதுனால தான் எங்களின்ற ரத்தம் உறையாமல் இருக்கு. நன்றி மகளே, நன்றி. ஒரு மனுஷனுக்கு கஷ்டகால வாரதென்றால் அவனுக்கு நேரம் பிழையா இருக்கண்டு சொல்லுவினம். அது எப்படி மகள் ஒரே நேரத்தில் 20 லட்சம் மக்களுக்கு நேரம் பிழையா இருக்க முடியும்? எங்களின்ற இனம் அழிக்கப்படுறது இந்த உலகத்தின்ற சரித்திரத்தில் ஒரு மாறாத கரையா இருக்க போகுது. அந்த கரையை தொடர்ச்சி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இன்னொரு மகாத்மா வருவார் என்ற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தம்பி ராசன் கொஞ்சம் உள்ள வாரும். பிரியா நல்ல அதிர்ச்சியில இருக்கிறா. இன்றைக்கு இரவு நீங்கள் 2 பேரும் எங்க போட்டு நாளைக்கு விடிய போகலாம். எங்களோட தங்குறதுல உங்களுக்கு கொண்டு பிரச்சனை இல்லையே தம்பி? இல்லை சார், எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையிலே போகிறோம் சார். நன்றி தம்பி, நன்றி. இடைவேளையே இல்லாம சாவு எங்களை துரத்தி கொண்டிருக்குது, பசி எங்களை துரத்தி கொண்டிருக்குது, ஒரு நாடே எங்களை துரத்தி கொண்டிருக்குது. நீங்கள் எல்லாரும் எங்களின்ற வாழ்க்கைய ஏதோ திகிற்படம் பார்க்கிற மாதிரி பார்த்து ரசிச்சு கொண்டுதானே இருக்கிறீர்கள். வசதியான வீடு காரண்டு வாழ்ந்தவன் இப்படியெல்லாம் வசதியா வாழ்ந்து போட்டு அடுத்த வேளை சோத்துக்கு அலுமினிய தட்ட தூக்க வேண்டிய அவலமான நிலை. இழந்த வாழ்க்கை கிடைக்குமா? சொந்தங்கள் கிடைக்குமா? இழந்த நிம்மதிதான் கிடைக்குமா? சொல்லுமா, சொல்லு. பிரியா வா கிளம்பலாம். எங்க எங்கய்யா? நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம ஆபீஸ்க்கு. எதுக்கு? மை காட், என்னாச்சு பிரியா? உனக்கு பைத்தியம் கீத்தியம் முடிச்சிச்சா? இந்த மக்களையும் இந்த மக்களோட அவலத்தையும் அவங்களோட துயரத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது ஆச்சரியம்தான். அதனால நான் வரல. வராம இங்கேயே இந்த மக்களோட வாழ போறேன். என்ன முட்டாள்தனமா பேசுற நீ? இங்க இருந்து என்னத்தை சார்ஜ் கிளிக்க போற? வார்த்தைகளை அளந்து பேசுறாஜன். சாரி பிரியா, உன் மேல இருக்கிற அக்கறையில கோவப்பட்டுட்டேன். உங்க அப்பா அம்மாவுக்கு நான் எல்ல போறேன். நீயே எங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும். ஓகே பிரியா, முதல் கேட்ட கேள்வியே உன்கிட்ட மறுபடியும் கேட்கிறேன். இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போற? தெரியாது. எப்படியோ தொலைஞ்சு போ. போய் வா என் நண்பனே. மனித வாழ்க்கையில் இவ்வளவும் வேதனைகளும் இருக்கும் என்பதை இதுவரை நான் கேட்டதுமில்லை, உணர்ந்ததும் இல்லை. இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோகங்கா? இவர்களுடனே நான் தங்கிவிட்டேன் என்ற செய்தி என் பெற்றோர்களை, குறிப்பாக
என் தாயாரை மிகவும் பாதித்திருக்கும். என்ன செய்ய? என்னால் இந்த மக்களை பிரிந்து செல்ல முடியாது. இருந்து நான் என்ன சாதிக்க இயலும் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களுடன் வாழ்வதில் என் மனதிற்கு ஏதோ ஒரு வகையில் திருப்தி இருக்கும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இந்த வாழ்க்கை பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் தரும் என்பதும் உண்மை. இங்கு வாடும் ஏதேனும் ஒரே ஒரு மனிதருக்காகவாவது நான் சாய்ந்து கொள்ள ஒரு தோளாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன். வாழ்வின் இறுதி விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கும் என்றாவது ஒரு நாள் விடியும். அந்த விடியலை இந்த மக்கள் ஆடிப்பாடி கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டங்களில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கும். அன்று மீண்டும் நான் என் பெற்றோருடன் சேர்ந்து கொள்வேன். அதுவரை இந்த மக்கள் எந்த நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்களோ அதே நம்பிக்கையுடன் நானும் இவர்களுடன் காத்திருப்பேன். அந்த நாளுக்காக, அந்த நல்ல செய்திக்காக, அந்த விடியலுக்காக.